ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து சார்ட்டிங் அல்காரிதம்ல பபிள் சார்ட் பார்க்க போறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் சொன்ன மாதிரி இது சார்ட்டிங் அல்காரிதம்ல பபிள் சார்ட்டிங்கிறது ரெண்டாவது வீடியோ. ஸோ ப்ளீஸ் கண்டினியூவா வாங்க. ஏன்னா அங்க இருக்கிற சில டாபிக்ஸை இங்க எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு கண்டினியூஷனா தான் நான் இதை செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ வராதுங்க. ஸோ ஒரு கண்டினியூஷனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்ல நான் கண்டினியூஷனா தான் கொடுத்துருப்பேன். லேண்ட் டேட்டா சக்சஸ் அல்காரிதம் இன் தமிழ் என்னோட பிளேலிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பபிள் சார்ட் வரலாம். ஸோ கைஸ் இந்த பபிள் சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே சார்ட்டிங் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். பட் தென் ஒரு ஆர்டரா இல்லாத எலமெண்ட்ஸை நம்ம பேசிக்கலி அசெண்டிங் ஆர்டர் இல்ல டிசெண்டிங் ஆர்டர் கொண்டு வரது தான் சார்ட்டிங். ஓகேவா? சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிற எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சார்ட்டிங்ல நிறைய அல்காரிதம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பபிள் சார்ட். ஓகே. ஸோ பபிள் சார்ட்டும் செலெக்ஷன் சார்ட்டோட ஒர்க்கிங்கும் கிட்டத்தட்ட சேம் தான். கிட்டத்தட்ட சேம் தான். செலெக்ஷன் சார்ட்ல என்ன பண்ணிருப்போம்? ஸோ ஆக்சுவலி இப்போ இந்த எலமெண்ட் கூடால அதாவது இந்த இந்த எலமெண்ட்டுக்கு உரிய என்ன பிளேஸோ அந்த எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அசெண்டிங் ஆர்டர் பண்ணோம்னா 5 தானே இதோட உரிய எலமெண்ட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் எலமெண்ட் இங்க இருக்கணும்ல. ஸோ அப்போ இதை செலக்ட் பண்ணி இங்க நம்ம ஸ்வாப் பண்ணி இங்க மாத்துறோம். இதான் செலெக்ஷன் சார்ட். பட் பபிள் சார்ட் நேம மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் எங்க பபிள் சார்ட் மாறக்கூடாது. அதாவது நம்ம பபிள் விடுறோம்னு வச்சுக்கோங்க. பபிள் விட்டோம் பபிள்ஸ் விடுவோம்ல அந்த திருவிழா கடையில ஜாமானத்தை வாங்கிட்டு இப்ப திருவிழா கடையில இப்படி பபிள் வாங்கிட்டு இப்படி விட்டோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன்ல இப்படி போமா, லைக் இப்படி போமா, லைக் இப்படி போமா, இப்படி போமா, ஸ்ட்ரெயிட்டா போமா, எந்த டைரக்ஷன்ல விட்டுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா அப்படி போயிட்டே இருக்கும்ல. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்படி ஒரு பபிள் விடுறோம்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு பபிள் விடுறோம்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. இப்படி ஒரு பபிள் விடுறோம் அப்படின்னா இந்த பபிள் என்ன பண்ண போகுது அப்படின்னா இது ரெண்டையுமே இப்படி இந்த பபிள் இங்கேயும் போகும்ல. போகும்போது இப்படி கம்பேர் பண்ணிட்டே வரும். அடுத்த வாட்டி இதை கம்பேர் பண்ணிட்டு இதை கம்பேர் பண்ணும். இதை கம்பேர் பண்ணும். இந்த ரெண்டை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணோம். அப்புறம் பபிள் இங்க போனோம். இது ரெண்டு கம்பேர் பண்ணோம். இது ரெண்டை கம்பேர் பண்ணோம். இது ரெண்டை கம்பேர் பண்ணோம். இங்க போன உடனே பபிள் உடஞ்சிரும். ஓகே. இதுக்கப்புறம் மறக்கக்கூடாது. எப்படின்னா ஆக்சுவலி இப்போ நம்ம இதை அசெண்டிங் ஆர்டர் சார்ட் பண்ண போறோம்னா அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? ஃபர்ஸ்ட் சின்ன எலமெண்ட் இருக்கும், கர்வ் இன்க்ரீசிங்கா இருக்கும். சின்ன எலமெண்ட் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் கிரேட்டர் வரும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கிரேட்டர் வரும். ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட்ல வந்து இருக்கிறதுலே கிரேட்டர் எலமெண்ட் இருப்பான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? செலெக்ஷன் சார்ட்ல இதுக்கு உரிய இடத்த பார்த்தோம். பட் தென் நம்ம பபிள் சார்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்ஜசன்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணி இப்போ நீங்க அசெண்டிங் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை இப்படி தூக்கி 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 கொண்டு போய் இந்த இடத்துல போட்டுருவோம். ஸோ அதனாலதான் பபுள் இங்க இதாயிரம் வேனிஷ் ஆயிரும்னு சொன்னல, அதான் ரீசன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பபுள் சார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இன்டியூஷன் சொல்றேன், பட் தென் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் 1ல நான் சொன்ன மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 68 அதாவது அட்ஜசன்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம். எல்லா அட்ஜசன்ட் எலமெண்ட்டும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ இந்த 68யும் இந்த 25யும் கம்பேர் பண்ணுவோம். அண்ட் அசெண்டிங் ஆர்டர் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்ல கிரேட்டஸ்ட் எலமெண்ட் தான் இருக்கணும். அப்போ நீங்க வந்து கிரேட்டஸ்ட் எலமெண்ட் அப்படியே கடத்தி கொண்டு போகணும். அப்படியே ஓகே. கிரேட்டஸ்ட் எலமெண்ட் லாஸ்ட்ல கொண்டு போய் போடணும். அப்போ நீங்க செக் பண்ணணும். ஓகே. சோ இங்க வந்து கிரேட்டஸ்ட் எலமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னா கிரேட்டஸ்ட் எலமெண்ட் வந்தா ஸ்வாப் பண்ணணும். கரெக்டா? சோ பாருங்க இப்போ நான் அந்த அட்ஜசன்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணும்போது 68 வந்து கிரேட்டர் தென் 25. அப்போ 25 தான் இங்க வந்திருக்கணும், 65 இங்க வந்திருக்கும். சிம்பிளா. பிகாஸ் அசெண்டிங் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி என்ன? ஸ்மாலர் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் தான் கிரேட்டர் எலமெண்ட் வரணும். வெரி சிம்பிள். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஓகே 68 நான் இங்க ஸ்வாப் பண்ணிடுவேன். ஐ வில் கம்பேர் போத் அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் ஸ்வாப். என் பபுள் வந்து இப்போ இங்க நிக்குது, இங்க கம்பேர் பண்றேன். ஓகே மேக் சென்ஸ். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க 25 வந்துரும், இங்க 68 வந்துடும். பாத்தீங்களா? ஒரு டைம் நான் என்ன பண்றேன்? நாடு கடத்துறேன். லைக் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படியே பபிள் பண்ணி அப்படி கொண்டு வரேன். ஓகேவா? இதுதான் பபிள் சார்ட். ஓகேவா? அடுத்த பாருங்க. சோ திருப்பி நான் என்ன சொன்னேன்? திருப்பி ஸ்டாப் ஆகாது. பபிள் இங்க லாஸ்ட் இதுல போய் தான் முடியும். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க இது ரெண்டே கம்பேர் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது 68 71ஓட சின்னதா இருக்கு. ஓகேவா? சோ அப்போ ஓகே. ஏன்னா இதுல இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலமெண்ட் கொண்டு போய் போட போறோம். சோ இங்க 68 நீங்க எடுத்து 71 எடுத்து இங்க பின்ன தள்ளிட்டீங்கன்னா 71 பின்ன வந்துரும். which is not correct. ஏன்னா 68 தான் நம்ம 71 இருக்கிறதுலே பெருசா தானே கொண்டு போறோம். சோ அத அந்த இடத்துலயே வச்சுக்க போறோம். ஓகே. சோ இப்போ அடுத்து திருப்பியும் இத கம்பேர் பண்ண போறோம். பபிள் இங்க போய் இத ரெண்டு கம்பேர் பண்ணோம். இப்போ 71 வந்து அல்டிமேட்லி 43 ஓட கேட்டர். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 74 இங்க நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். 43 இங்க வரும். சோ பாத்தீங்களா எப்படி நம்ம அந்த பெரிய எலிமெண்ட்ஸ கொண்டு போயிட்டே இருக்கோம். as simple as that. சோ அடுத்து வந்து திருப்பி நம்ம நிப்பாட்டாம ஏன்னா லாஸ்ட் கொண்டு போணும்ல. திருப்பியும் பபிள் இங்க வந்து இது கூட கம்பேர் பண்ணோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 71 வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கு. 71 வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கு. சோ இங்க 71 வந்துரும், இங்க 5 வந்துரும்.
ஸோ நீங்க எல்லாம் கேட்கக்கூடாது. என்ன ப்ரோ நீங்க 43 இருந்துச்சு 71 கூட கம்பேர் பண்றீங்க அப்படின்னா கமான் கைஸ். நம்ம இங்க தான் இது பெருசா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மாத்திட்டோம் இதோட இடத்த. 71 மாத்திட்டோம், இங்க 43 மாத்திட்டோம். அந்தந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இப்போ அல்டிமேட்லி என்ன அப்சர்வ் பண்றீங்க? கேன் ஐ சே ஒன் திங்? ஒரு லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ட லாஸ்ட்ல கொண்டு போட்டாச்சு. இப்ப பாருங்க இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 71 தான். அவன கொண்டு லாஸ்ட்ல போட்டாச்சு. ஸோ அப்போ இந்த பார்ட், இந்த பர்ட்டிகுலர் பார்ட் இட் இஸ் ஆர்டர். டெஃபினெட்லி. வாட் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலிமெண்ட் தானே லாஸ்ட்ல இருக்கும். அதுக்கு முன்ன உள்ள லார்ஜஸ்ட் எலிமெண்ட் அதுக்கு முன்ன இருக்கும். வெரி சிம்பிள். ஸோ இதே ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா எத்தனை சைஸ் இருக்கோ அதுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சார்ட்டிங் இஸ் டன். சார்ட்டிங் இஸ் டன். பாருங்களேன். திருப்பி திருப்பி ரொம்ப கியூக்கா போடுறேன். இது வந்து ஸ்டெப் 1ல. இப்போ ஸ்டெப் 2ல இதே நான் திருப்பி போடுறேன் பாருங்க. இங்க வந்து 25, இங்க 68, இங்க 43, இங்க 5, 71. ஓகே. இது இண்டெக்ஸ் 0, 1, 2, 3, 4. இப்போ நான் கம்பேர் பண்றேன். 25, 68ம் சின்னதா இருக்கு. வெயிட். ஃபைன், ஃபைன். 68, 43யும் பட் 68, 43யோட பெருசா இருக்கு. நம்ம பெரிய எலிமெண்ட்ட பின்னாடி கொண்டு போறோம். ஏன்னா இது வந்து அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டருக்கு பெருசா பின்னாடி கொண்டு போணும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி. ஒருவேளை நீங்க கேட்கலாம். கைஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் அல்காரிதம். நீங்க இது எப்படி வேணா மாத்தலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்க இருந்து வரணும்னாலும் வரலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டி கண்டிப்பா வரலாம். இங்க இருந்து நீங்க அசெண்டிங் ஆர்டர் வரணும் அப்படின்னா யோசிக்கணும். ஓகே இங்க இருந்து நம்ம என்னத்த நாடு கடத்திட்டு வரணும். என்னத்த கடத்திட்டு வரணும். எத ஸ்டாப் பண்ணிட்டு வரணும்னு யோசிக்கணும். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும்? ஸ்மால் எலிமெண்ட். அப்போ இங்க நீங்க செக் பண்ணணும். ஸ்மால் எலிமெண்ட் இங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் எலிமெண்ட் இது கூட கம்பேர் பண்ண ஸ்மால் எலிமெண்ட் இருந்தா அப்ப இதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறும். இதே டிசெண்டிங் ஆர்டர்னா நீங்க இப்படி பண்றீங்களா? இப்படி பண்ணும்போது நம்ம பிக் அங்க கொண்டு போகணும்ல. அதே மாதிரி ஸ்மால் அங்க கொண்டு போவீங்க. டிசெண்டிங் ஆர்டர்ல. ஏன்னா பெருசுல இருந்து கீழ வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நோ ஒன் கிளியர்லி எக்ஸ்பிளைன்ஸ் பட் ஐ வில் டூ. ஸோ ஏன்னா நீங்க இவ்ளோ இன் டெப்த்தா ஒரு அல்காரிதம் புரிஞ்சுக்கணும். அல்காரிதம்ங்கிறது இட் சேஸ் அ ப்ரொசீஜர் ஆஃப் அ வே. பட் தென் அந்த ப்ரொசீஜர கூட நீங்க மேனிபுலேட் பண்ணலாம். ஓகேவா? இதுலயுமே பபிள் சார்ட் இருக்கிறத நான் ஆப்டிமைஸ்ட் பபிள் சார்ட்டும் சொல்லிடுறேன். ஓகே. மேக் ஷூர் ட்ராப் லைக், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஓகே. ஸோ இப்போ பாருங்க திருப்பி நம்ம கான்செப்ட் வருவோம். லெட்ஸ் நாட் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது பெருசா இருக்குல்ல. ஸோ இங்க 43, 68. ஏன்னா நம்ம அசெண்டிங் ஆர்டர் பண்றோம். லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை கொண்டு போயிட்டே இருக்கணும். மேக் சென்ஸ். இப்போ 68 5 நம்ம கம்பேர் பண்றோம். 68 கம்பேர் பண்ணும்போது 68 பெருசா இருக்கு. இங்க வந்துரும். ஓகேவா? இங்க 5 வந்துரும். ஓகே. சோ இப்போ நீங்க கேட்கலாம் ப்ரோ இதையும் கம்பேர் பண்ணுமா? கம் ஆன் கைஸ். உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு ஸ்டெப் நீங்க நல்லா நோட் பண்றீங்களா? லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கடத்தி கொண்டு போய் லாஸ்ட்ல போட்டுரும். ஓகே. சோ அப்போ அங்க அங்க என்ன நோட் பண்ணோம்? இது ஷார்ட்டட். நீங்க என்னதான் இந்த 68 என்ன ஒரு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் கொண்டு வந்தாலும் அது இதோட சின்ன நம்பர் தான் இருக்கும். தட்ஸ் ஃபார் டெஃபினைட். ஏன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இங்க கொண்டு வந்தோம். இனி நீங்க இங்க ஒருத்தனை கொண்டு வச்சாலும் அவன் இதோட ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் தான் இருப்பான். கரெக்ட்டா? சோ அதனால நீங்க இவனையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ திஸ் கை இஸ் ஆல்ரெடி சார்ட்டட். இது செலக்ஷன் சார்ட்ல இதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்திருப்போம். சோ அதனால இவன் கூட கம்பேர் பண்ணணும் அவசியம் இல்ல. சோ ஒரு டைம் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பேரிசன் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் பண்ணோம். அப்புறம் கம்பேரிசன் இதுல இருந்து இது வரைக்கும் பண்றோம். அப்புறம் கம்பேரிசன் இது 2 சார்ட் ஆன பிறகு இங்க இருந்து கம்பேரிசன் போனா போதும். சோ கிட்டத்தட்ட செலக்ஷன் சார்ட். அப்படியே செலக்ஷன் சார்ட் பார்த்திருப்பீங்க. பட் தென் அதுல வந்து ஸ்வாப் வந்து எப்பமாச்சும் ஒரு டைம் பண்ணுவோம். பட் தென் இதுல ஸ்வாப் வந்து அதிகமா பண்ணுவோம். ஓகே. சோ இப்ப அடுத்து ஸ்டெப் 3 பாருங்க. ஸ்டெப் 3 இன்னும் இது ஷார்ட் ஆகல. பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட் ஆயிருக்காது. நான் திருப்பி எழுதுறேன். விச் இஸ் 25, 43, 5, 68, 71. ஓகேவா? இன்னும் ஷார்ட் ஆகல. திருப்பி நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 25ம் 43 செக் பண்ணா 25 ஸ்மாலர். லெட் இட் பி 43, 5 செக் பண்ணா 43 இஸ் கிரேட்டர்ல. சோ அப்ப 5 இங்க வந்துரும், 43 இங்க வந்துரும். பிகாஸ் நம்ம கிரேட்டர் எலிமெண்ட் அங்க கொண்டு போறோம். இப்போ இந்த 43 நான் 68 கூட கம்பேர் பண்றதுக்கு ஏதாவது நெசசிட்டி இருக்கா? டெஃபினெட்லி நாட். ஏன் ஒரு டைம் நான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ட கொண்டு பின்னாடி போடுறோம். அப்ப இவன் வந்து இருக்கிறதுல ஸ்மாலரா தான் இருப்பான். திஸ் கைஸ் ஆர் சார்ட்டட் ஏரியா. ஆல்ரெடி சார்ட்டட் ஏரியா. நோ நீட் டு மேனிபுலேட். நோ நீட் டு மேனிபுலேட். வெரி கிளியர், வெரி கிளியர். இவ்வளவுதான். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட 3வது ஸ்டெப் பண்ணோம். 3வது ஸ்டெப்லயும் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. திருப்பி எழுதுறேன். விச் இஸ் 25, 5, 43, 68, 71. 71. இப்போ பாருங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 25 கிரேட்டர் எலிமெண்ட். சோ 5 இங்க வந்துரும், 25 இங்க வந்துரும். கைஸ் இஸ் தேர் எனி நெசசிட்டி டு செக் திஸ் கை வித் திஸ் கை? என்ன சொன்னேன்? இந்த இடத்துல நம்ம ஒரு ஆளுகளை கொண்டு ஷார்ட் பண்ணிட்டே வரோம்ல. அப்ப இந்த ஏரியா ஒரு வாட்டியும் ட்ரிம் ஆகி ஷார்ட்டட் ஏரியாவே வரும். சோ தட் நம்ம இங்க லெஃப்ட்ல இருக்க யாருமே இவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலிமெண்ட் தான் இங்க கொண்டு போய் கடத்திருக்கோம். தட்ஸ் ஆல். செலக்ஷன் ஷார்ட். ஸோ போன வீடியோல நான் உங்களுக்கு எப்படி டபுள் ஃபார் லூப் ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இங்க நான் அந்த ட்ரை ரன்லாம் காட்ட போறதில்ல. பட் தென் சொல்வேன். ஸ்டஃப் சொல்வேன். பட் தென் நீங்க இன்னும் ரொம்ப டெப்த்தானா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் செலக்ஷன் ஷார்ட். தான் பபிள் ஷார்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா
செலெக்ஷன் ஷார்ட் மாதிரி இருக்கும். என்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறத நான் கிளியரா டைம் காம்ப்ளெக்சிட்டில சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐ பாயிண்டர் இங்க நிக்கும்போது நம்ம இங்க இருந்து இப்படி ஸ்வாப் பண்றோம். ஓகேவா? கரெக்ட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு டைம் பண்ணுமா? திருப்பி இங்க இருந்து பண்றோம். விச் இஸ் n-1. சைஸ் வந்து இப்போ 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட் அஸ் சே இதோட சைஸ் வந்து 5 கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணும்போது இங்க எல்லாத்தையும் போய் ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ண உடனே இந்த எலிமெண்ட்ட நம்ம சார்ட்டட் பண்ணியிருப்போம். இவன் கூட கம்பேர் பண்ண நெசசிட்டியே இல்ல. நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா, சைஸ் -1 கூட கம்பேர் பண்ணியிருப்போம். பாத்தீங்கன்னா இது. கரெக்ட்டா? விச் இஸ் சைஸ் -1. ஏன்னா இங்க போ வேண்டிய அவசியம் இல்ல. இவன் சார்ட்டடா இருப்பான். நான் பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவன ஃபுல்லா 2மே இந்த இடத்துல சார்ட் பண்ணியிருப்போம். இந்த ஒரு ஐட்டரேஷன்ல. அடுத்தது சைஸ் -2 வரைக்கும் போனா போதும். விச் இஸ் சைஸ் -2 வந்து 3 இல்ல. 3 வரைக்கும் போகணுங்கிறத நான் எத சொல்றேன்னா 1, 2, 3. நீங்க இண்டெக்ஸ் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. இண்டெக்ஸ் வச்சு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் 0 இண்டெக்ஸ்ல. ஸோ அப்படி உங்களுக்கு இன்னும் தியரட்டிக்கலா பார்க்கணும்னா ஓகே இட்ஸ் ஃபைன். இங்க நம்ம சைஸ் -2ன்னு வச்சுக்கலாம். இங்க நம்ம சைஸ் -3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் போணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் இட்ஸ் ஃபைன். ஓகேவா? சைஸ் -3 வரைக்கும் நம்ம இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா சைஸ் -3 வரைக்கும் போணும். அப்படி ஒருவருக்கும் கம்பேரிசன் குறைஞ்சிட்டே வருது. ஓகே? புரியுதா? ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா, ஆகிட்டே இருக்கு லூப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் கம்பேர் பண்ணோம். முடியல. திருப்பி இது வரைக்கும் கம்பேர் பண்ணோம். முடியல. இது வரைக்கும் கம்பேர் பண்ணோம். இது வரைக்கும் கம்பேர் பண்ணோம். அப்புறம் இத கம்பேர் பண்றோம். ஸோ பேசிக்கலி இந்த மாரி ஒரு லீனியரா இல்லாம திருப்பி நடந்துட்டு இருக்குன்னு நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? ஃபார் லூப் டபுள் ஃபார் லூப் யூஸ் பண்ணணுமா? சிம்பிள். ஸோ பேசிக்கலி நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கூட கம்பேர் பண்றது வேஸ்ட். டைம் தான் வேஸ்ட். ஓகேவா? ஏன்னா இது சார்ட்டட் ஆயிடுச்சுன்னா, இவன் சார்ட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் கம்பேர் பண்ணாண்டா சைஸ் -2 கம்பேர் பண்ணா போதும். பாத்துமா? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த -2 இந்த -3 இந்த -4லாம் ஆகுறான்ல, இவன ஐ லூப்ல எழுதிர்றோம். ஓகேவா? ஸோ டபுள் ஃபார் லூப் எதனாலன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்ப டபுள் ஃபார் லூப் பாருங்க. ஸோ ஃபார் லூப் இங்க ஒரு டபுள் ஃபார் லூப். ஓகேவா? இனிஷியலா சைஸ் வரைக்கும் போறோங்க. ஃபுல்லா நமக்கு போய் கம்பேர் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இவனுக்கு எதுவுமே மைனஸ் ஆகல. விச் இஸ் சைஸ் -0. அதுக்கப்புறம் சைஸ் -1 பண்றோம். அதுக்கப்புறம் சைஸ் -2 பண்றோம். ஓகே? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிஷியலா நம்ம எதுவுமே மைனஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ i equal to 0, i lesser than size i பிளஸ். ஓகேவா? ஸோ இந்த ஐ பாயிண்டரை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னு பாருங்க. ஒரு விஷயம் இந்த ஐ பாயிண்டர் எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம 5 ஸ்டெப் கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஃபர்ஸ்ட் பண்றோம், அப்புறம் இப்படி பண்றோம், அப்படி இப்படி பண்றோம், அப்படி இப்படி பண்றோம். ஓகேவா? லைக் சைஸ் -1 ஸ்டெப் கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம இந்த லூப்ப ஒரு பெனிஃபிஷியலா யூஸ் பண்றோம். ஏன்னா இதுக்குள்ள போயிட்டு திருப்பி கம்பேர் ஆயிட்டே இருக்கணும். இப்படி ஒரு வந்துச்சு அப்படின்னா டபுள் ஃபார் லூப் நான் சொன்னேனா போன வீடியோல. ஸோ அதுக்கும் பண்றோம். அதே மாரி டைம சேவ் பண்றதுக்காக ஒரு டைம் இது சார்ட்டட் ஆகுதுல, திருப்பி இவன போய் கம்பேர் பண்ணான்டல, அதுக்கும் நம்ம ஐ பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தட்ஸ் ஹவ் யூ யூஸ் டபுள் ஃபார் லூப். ஒரு டபுள் ஃபார் லூப்க்குள்ளே ஒரு பேட்டர்ன் இருக்கும்போது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஓகேவா? ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியலனா, டேக் அ பென் அண்ட் பேப்பர் அண்ட் ட்ரை ரன் பண்ணி பாருங்க. நான் எப்படி போன வீடியோல ட்ரை ரன் பண்றதுன்னு காமிச்சேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜே பாயிண்டர் இருக்குல்ல, இந்த ஜே பாயிண்டர் ஒரு டைமும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பக்கத்துல கம்பேர் பண்ணுது. கரெக்ட்டா? பக்கத்துல கம்பேர் பண்ணுது. ஸோ ஃபார் j equal to 0, j lesser than size -i -1, j plus plus. இது வந்து சைஸ் வரைக்கும் போணும். ஏன்னா சைஸ் வரைக்கும் நம்ம திருப்பி இந்த கம்பேரிசன j வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க ஏன் சைஸ் -i -1னா இப்ப சொல்றேன் பாருங்க. கைஸ் இப்போ நீங்க இங்க இருந்து இத கம்பேர் பண்றீங்க. அப்புறம் இங்க இருந்து இத கம்பேர் பண்ணுவீங்க. இங்க இருந்து இத கம்பேர் பண்ணுவீங்க. இத இருந்து இங்க கம்பேர் பண்ணுவீங்க. அண்ட் இப்போ நீங்க இந்த இண்டெக்ஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. 4th இண்டெக்ஸ்ல which is the last element in the array. இது கூடால அடுத்த இத கம்பேர் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி நாட். வை? பிகாஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். ஒரு எலிமெண்ட் இங்க கிடையவே கிடையாது. அப்போ என்னைக்குமே நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா, இப்படி இருந்து கம்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க கண்டிப்பா இது வரைக்கும் தான் போணும். 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் தான் போணும். ஏன்னா 3யும் 4யும் கம்பேர் பண்ணலாம். பட் 4யும் 5th இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் அப்படி ஒரு எலிமெண்டே இல்ல. ஓகேவா? ஸோ எப்பவுமே நீங்க 2 எலிமெண்ட்ட கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே -1 தான் போணும். இது ட்ரிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகே? ஸோ தட்ஸ் வை i lesser than size minus i எதுக்குன்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு டைமும் அந்த கம்பேரிசன் கம்மியாயிட்டே வருதா? அதுக்கு தான் இந்த i. ஓகேவா? இந்த -1ங்கிறது
மேக் ஷூர் யூ ஆர் நாட் கோயிங் டு அவுட் ஆஃப் பவுண்ட். ஏன்னா இங்க போய் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. எது வச்சு கம்பேர் பண்ண பேசிக்கலி கம்பேரிசன் தான். ஒன்னுக்கும் என்னக்கும் இன்னொருத்துக்கும் கம்பேர் பண்றோம்ல. இப்ப இதுக்கு கம்பேர் பண்ணா 0க்கும் 1 கம்பேர் பண்ணலாம். 1னா 1 and 2, 2னா 2 and 3, 3னா 3 and 4. பட் தென் 4க்கும் 5க்கும் கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் 5க்கு எலமெண்ட் கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் எலமெண்ட் எப்பவுமே சோலோ பீஸா இருப்பான். அவங்க கூட வேற எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் வை இந்த சைஸ் மைனஸ் ஐ மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஜே பாயிண்ட் தான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இப்போ அரே தான் அதோட இந்த இதோட நேம் வந்து அரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் அரே ஆஃப் ஜே இஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஜே பிளஸ் 1. கரெக்ட் தானே? அதோட அட்ஜசன்ட் எலிமெண்ட் கூட கம்பேர் பண்றோம். இப்போ இது 0னா இதோட பிளஸ் 1 தானே 1. 0 பிளஸ் 1 அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது நீங்க என்ன பாத்தீங்க? இது கிரேட்டரா இருந்தா நம்ம இதை நாடு கடத்துவோம். அசெண்டிங் ஆர்டருக்கு. இதே டிசெண்டிங் ஆர்டருக்கு சும்மா இருந்தா. ஓகேவா? அது சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு மாறும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? இத வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஸ்வாப் பண்ணணும்ல. ஸோ ஸ்வாப் ஆஃப் அரே ஆஃப் ஜே அரே ஆஃப் ஜே பிளஸ் 1. சி பிளஸ் பிளஸ்ல ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்வாப் உங்களுக்கு எப்படி பண்ணுமோ நீங்க பண்ணிக்கலாம் உங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ யா, திஸ் இஸ் ஆல் த கோட். ஸோ ஆஃப்டர் திஸ் கோட் பபிள் சார்ட் இஸ் டன். ஸோ இதோட ட்ரை ரனை நான் லிட்டில் பிட் காமிச்சிடுறேன். பிகாஸ் யாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பட் தென் டைமுக்காக நான் ஒரே ஒரு ட்ரை ரன் அப்படி லைட்டாக எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் காட்டுறேன். ஓகேவா? 68, 25, 71, 43, 5ல யா இதோட இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 இருக்கும். 0, 1, 2, 3, 4. இப்போ பாருங்க, இது வந்து i equal to 0, i less than 6, i வந்து 0 இருக்கு, சைஸ் வந்து 5, 0 less than 5 ட்ரூ. உள்ள போனோடனே உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? எப்பவுமே இன்னொரு லூப்புங்கிறது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த இன்னொரு லூப் ரன் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ j equal to 0 இருக்கு. j equal to 0 இதான் jன்னு வச்சுக்கோங்க. j equal to 0 இருக்கு. நம்ம உள்ள வந்துட்டோம். ஏன்னா j less than size minus i minus 1 கம்பேர் பண்றோம். அப்படிதானே? சைஸ் மைனஸ் ஐனா i வந்து இப்போ 0வா இருக்கு. பாத்தீங்களா? 0வா இருக்கு, உள்ள வந்துருச்சு. i வந்து 0வா இருக்கு. சைஸ் வந்து 5, 5 minus 0 5 தான், -1 which is 4. ஓகேவா? இங்க ஏன் லெஸ்ஸர் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நம்ம j இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ள வந்தோடனே அரே ஆஃப் j, இந்த அரே ஆஃப் j அதாவது இந்த அரேல இருக்க இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் கிரேட்டர் தென் அரே ஆஃப் j plus 1 பார்ப்போம். j இங்கிறது 0வா? j plus 1 இங்கிறது 1. 0 plus 1 இங்கிறது என்னது? 1, which will point to this guy. அதுவும் நம்ம அரே செக் பண்றதுனால நம்ம எலிமெண்ட்டே செக் பண்ணுவோம்ல. as simple as that. ஸோ இவனையும் இவன் கூட கம்பேர் பண்ணும்போது யார் பார்க்குறோம்? என்ன பார்க்குறோம்? இவன் வந்து பெருசா இருக்கான்னு பார்ப்போம். பெருசா இருந்துச்சு அப்படின்னா we are swapping him. இங்க 25 வந்துரும், இங்க 68 வந்துரும். as simple as that. ஸோ இப்போ இந்த லூப் திருப்பி என்ன ஆயிரும்? j plus plus ஆயிருமா? j plus plus ஆயிருமா? இன்னொரு லூப் அவுட்டர் லூப்புக்கு போகாது. ஏன் அவுட்டர் லூப் போகாது? இது ஃபால்ஸ் ஆனா மட்டும் தான் அவுட்டர் லூப் போகும். தட்ஸ் ஹவ் டபுள் ஃபார் லூப் சொல்லி தந்திருப்பேன். இப்போ ஜேங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும்? 1 ஆகுமா? ஏன்னா ஜே 0வா இருந்துச்சு, இப்போ 1 ஆயிடுச்சு. இப்போ 1 வந்து லெஸ் தென் 4 செக் பண்ணும். ட்ரூ. உள்ள போகும். ஸோ இங்க நிற்கும். இப்போ அதே மாதிரி அரே ஆஃப் ஜேயும் இதையும் கம்பேர் பண்ணுவோம். ஜேயும் ஜே பிளஸ் பண்ணியும் கம்பேர் பண்ணும்போது 68, 71ஓட சின்னதாக தான் இருக்கு. பெருசா இருந்தா மட்டும் தான் ஸ்டாப் பண்றோம். சின்னதாக தான் இருக்கு, விட்டுரும். ஓகேவா? திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜே வந்து 1ல இருந்து 2ஆ மாறிடும். 2 லெஸ் தென் 4 ட்ரூ தான். திருப்பி போய் செக் பண்ணோம். 2ம் 3 இருக்க செக் பண்ணோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 71, 43 பெருசா இருக்கு. இங்க 43 வந்துரும், இங்க 71 வந்துரும். வெரி சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து i to j பிளஸ் பிளஸ் ஆகும். இப்போ 3 லெஸ் தென் 4 ஆகும். இப்போ 3 லெஸ் தென் 4 ஆகும். நல்லா பாத்துக்கோங்க. இங்க j இங்க வரும். 43, 71 5 பெருசா இருக்கு. 71 5ஓட பெருசா இருக்கு. 5 இங்க வந்துரும், 71 இங்க வந்துரும். as clear as that. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. 3ஆ இருந்த j இப்போ 4ஆ மாறும். which is 4 lesser than 4, which is false. That's why I have given lesser, because it is following 0 indexed. ஓகேவா? இதை நீங்க என்ன அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ சைஸ் வந்து 5னா அதுக்கு லெஸரா போனா போதும் இல்ல, 4 வரைக்கும் போனா போதும் இல்ல. 5ங்கிறது ஏன்னா நம்ம 0 இண்டெக்ஸிங் ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ஸோ அதனால தான் இது லெஸர் தென். இது எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி. பட் இருந்தாலும் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் தட் ஆல்சோ. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ன் முடிஞ்சாச்சுல. இப்போ அடுத்த டேர்ன் என்ன ஆகும்? திருப்பி இது போயிட்டு இன்னும் i முடியல. இப்போ i வந்து 1 ஆகும். 1 lesser than 5. வெரி ட்ரூ. 1 lesser than 5 வெரி ட்ரூல. ஸோ அப்போ திருப்பி உள்ள போகும். உள்ள போயிட்டு திருப்பியும் உங்களுக்கு என்ன ஆகும்? திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். பட் தென் இப்போ மட்டும் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த எண்ட் பொசிஷன் ஆஃப் ஜே இருக்குல்ல, இப்போ ட்ரிம் ஆகும். ஏன்னா இவன் வந்து ஆல்ரெடி சார்ட்டட். இவனை இனி நம்ம போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எப்படி ட்ரிம் ஆகுதுன்னு பாருங்க. ஜேயோட எண்ட் பொசிஷன் எப்படி ஆகுதுன்னா சைஸ் வந்து 5ஆ, 5 minus 1, அதாவது ஐங்கிறது இப்போ 1ஆ, ஐங்கிறது இப்போ 1 தானே இப்போ பார்த்தல. ஸோ இந்த 5 minus 1 கூட -1 ஆகி இப்போ ஜே வந்து 3 ஆகும். ஜே வந்து 3 ஆகும். ஸோ லெஸ்ஸர் தென் 3 வரைக்கும் போகும். அப்போ நம்ம 0, 1, 2 வரைக்கும் தான் போக முடியும். இந்த 3க்கு போனா தானே இவன் கூட கம்பேர் பண்ணுவோம். 2 வரைக்கும் தான் போகும். ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங்.
ஓகேவா? இன்னும் டபுள் ஃபார் லூப் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்க போன வீடியோ போய் பாருங்க. இன்னும் ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாரி தான் கிட்டத்தட்ட சைஸ் டைம் வரைக்கும் ரன் ஆகும். ஐ ஹோப் இது வந்து சைஸ் -1 போட்டாலுமே ரன் ஆகும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் கை இருக்குல்ல, இவன் வரைக்கும் எல்லாருமே எந்த ஸ்டெப்ல இது பண்ணியிருப்பான், இவன் ஆல்ரெடி உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிருப்பான். இத நம்ம கோடிங்ல இன்னும் டெப்த்தா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் த எக்ஸ்பிளனேஷன் பார்ட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட செலக்ஷன் சார்ட் மாரி தான். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் சார்ட்ல n வரைக்கும் போனோம். பார்த்தீங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் n வரைக்கும் கம்பேர் பண்றோம். அப்புறம் n-1 வரைக்கும் கம்பேர் பண்றோம். அப்புறம் n-2 வரைக்கும் கம்பேர் பண்றோம். அப்புறம் n-3 அப்படி போயிட்டே இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் n வரை கம்பேர் பண்ணோம். அப்புறம் n-1 வரைக்கும் கம்பேர் பண்ணோம். அப்புறம் n-2 வரைக்கும் கம்பேர் பண்ணோம். அப்புறம் n-3 வரைக்கும் கம்பேர் பண்ணோம். அப்புறம் n-4 வரைக்கும் கம்பேர் பண்ணோம். ஸோ இப்போ n வந்து ஈக்குவல் டூ 5 இருந்துச்சுன்னா இது என்னது? 5 பிளஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 2 பிளஸ் 1 ஸோ வாட் இஸ் திஸ்? n நேச்சுரல் நம்பர்ஸ். அப்ப n இன்டூ n பிளஸ் 1 பை 2ங்கிறது எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் பை 2 பிளஸ் n பை 2ன்னு எழுதலாமா? ஸோ இப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம் அண்ட் கான்ஸ்டன்ட் எலிமினேட் ஆயிடலாம். ஸோ சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் O(n ஸ்கொயர்). என்ன ப்ரோ என்னெல்லாமோ பண்றீங்க, அதை எலிமினேட் பண்றீங்க, இதை எலிமினேட் பண்றீங்க அப்படின்னா, போன வீடியோல டைம் காம்ப்ளெக்சிட்டியோட சில ரூல்ஸ் ஷேர் பண்ணிருப்பேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். ஸோ தட்ஸ் வை ஐ அம் எலிமினேட்டிங் ஹியர். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டா நம்ம எலிமினேட் பண்ணணும் டைம் காம்ப்ளெக்சிட்டில. அதே மாதிரி n ஸ்கொயர் இருக்கிறது ரொம்ப பெரிய வேல்யூ n பை 2 கம்பேர் பண்ணும்போது, ஸோ தட் நம்ம அதை எலிமினேட் பண்ணிடணும். அதை ஷார்டன் ஆக்கி இப்போ O(n ஸ்கொயர்) இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒஸ்ட் கேஸ்ல. ப்ரோ செலக்ஷன் சார்ட்டும் பபிள் சார்ட்டும் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கு ப்ரோ. அப்ப என்ன ப்ரோ இதுல நீங்க எதுக்கு ப்ரோ இது ஏன் ப்ரோ அது ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ இதுல ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம சார்ட்டடாவே ஒரு 5 நம்பர் எடுக்கிறோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 1 2 3 4 5. இப்போ இங்க போய் செக் பண்ணுவோம். இவன் கூட செக் பண்ணுவோம். இவன் பெருசா இல்ல மாத்த மாட்டோம். திருப்பி இவனை செக் பண்ணுவோம். இவன் பெருசா இல்ல மாத்த மாட்டோம். இப்ப இவனை செக் பண்ணுவோம். இவன் கூட சேர்ந்து பெருசா இல்ல மாத்த மாட்டோம். இவனை செக் பண்ணுவோம். இவனும் பெருசா இல்ல மாத்த மாட்டோம். சோ அப்போ வாட் யூ கைஸ் அப்சர்வ்? ஒரு ஸ்வாப் கூட நடக்கல. ஒரு ஸ்வாப் கூட நடக்கல. சோ ஒரு ஸ்வாப் கூட நடக்கல. ஏதாச்சும் ஒரு ஐட்ரேஷன்ல நீங்க இப்படி போய் பார்த்து, இல்ல இப்படி பார்க்கும்போது, இப்படி பார்க்கும்போது, இப்படி குறைச்சு பார்க்கும்போது, ஒரு ஸ்வாப் கூட நடக்கல அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி அசெண்டிங். ஆல்ரெடி சார்ட்டட். நீங்க நிப்பாட்டிறலாம். சோ வி கேன் பிரேக் எவரிதிங். சோ பட் செலக்ஷன் சார்ட்ல இப்படி பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப நீங்க செலக்ஷன் சார்ட்ல இந்த இடத்துக்கு உரியவன் எவன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல சின்ன எலிமெண்ட் பிக் பண்ணி போடுவீங்க. சோ உங்களுக்கு தெரியாது. மேபி இது சார்ட்டடா இருக்கா, அன்சார்ட்டடா இருக்கா. இங்க திருப்பி போய் என்னதான் சார்ட்டடா இருந்தாலும் இங்க போய் நீங்க திருப்பி செக் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. பட் பபிள் சார்ட்ல ஒன்ஸ் நீங்க ஒரு ஐட்ரேஷன் நடந்து அங்க ஒரு ஸ்வாப் கூட நடக்கலன்னு தெரியல அப்படின்னா, அது கண்டிப்பா சார்ட்டடா தான் இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை இப்ப நான் தான் யூசர்ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து சார்ட்டட் அரே தரேன். சார்ட்டட் எலிமெண்ட்ஸ் தரேன். அப்பனா உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஒரே ஒருக்கா தான் போய் செக் பண்றோம். ஒரே ஒருக்கா போய் செக் பண்ணி அங்க ஸ்வாப் நடக்கல அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிடலாம்? லூப்ப முடிச்சிடலாம். ஏன்னா கம்பல்சரி. ஏன்னா இப்போ ஏதாச்சும் ஒண்ணு பெருசா இருந்திருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்வாப் நடந்திருக்கும் மக்களே. எல்லாமே சார்ட்டடா இருந்தா மட்டும் தான் ஒரு ஸ்வாப் கூட நடக்காம ஒரு கேஸ் வரும். சோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஆல்ரெடி சார்ட்டட். சோ பெஸ்ட் கேஸ்ல ஒரே ஒருக்கா தான் டிராவல்ஸ் பண்றோம். அதுவும் O(n) வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ பெஸ்ட் கேஸ்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n) வரைக்கும் வரும். பட் அதுக்கு எல்லா இதுலயுமே ஒரே டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். நீங்க ஒருவேளை சார்ட்டட்ல குடுத்தாலும் அது போய் செக் பண்ணாது. எல்லாத்தையுமே பார்க்கும். எல்லாத்தையும் போய் இனிஷியலா பார்க்கும். ஓகே இது பெருசா இருக்கான்னு செக் பண்ணும். ஏன்னா அது தெரியாது நமக்கு. அதுதான் பெருசா, அதான் பெருசா நமக்கு தெரியாது. அப்படி நம்ம செக் பண்ணிங்கிற பட்சத்துல அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n) ஸ்கொயரா தான் இருக்கும். பட் தென் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பெஸ்ட் கேஸ்ல O(n) தான் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம இன்டர்வியூல வொர்ஸ்ட் கேஸ் தான் பார்ப்போம். விச் இஸ் O(n) ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? வை பபிள் சார்ட், செலக்ஷன் சார்ட். அப்ப நீங்க எந்தெந்த இடத்துக்கு ஏத்த மாரி வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து சார்ட்டடாவும் குடுப்பாங்க, இல்ல அன்சார்ட்டடாவும் குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இத எடுத்துக்கலாம். பட் தென் செலக்ஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வாப் வந்து அதிகம் எடுக்காது. இப்போ செலக்ஷன் சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் நீங்க எவ்வளோ போனாலும், ஸ்வாப் வந்து மினிமலா தான் இருக்கும். இப்போ ஏன்னா இங்க இருந்து நீங்க கம்பேர் பண்ணி ஒரு எலிமெண்ட்ட பிக் பண்ணி ஒரே ஒருக்கா தான் லாஸ்ட் ஸ்வாப் பண்ணீங்க. பட் இதுல வந்து எல்லாமே வந்து பெருசா இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்வாப் இங்க 2, 3, 4ன்னு ஒரே ஐட்ரேஷன்லயே 4 ஸ்வாப். அதுக்கப்புறம் இங்க போகும்போது ஸ்வாப் நடந்துகிட்டே இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, பபிள் சார்ட்ல ஸ்வாப் வந்து எப்பவுமே காஸ்ட்லி. ஸ்வாப் வந்து எப்பவுமே காஸ்ட்லி. ஒரு டெம்ப் வேரியபிள் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ அது இது பெஸ்ட்டா, அது பெஸ்ட்டான்னு சொல்லவே முடியாது. அது கேஸஸ்க்கு மாறும். ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு நெறைய ஸ்வாப் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க பபிள் சார்ட்ட தவிர்த்துக்கணும். செலக்ஷன் சார்ட் போயிரணும். இல்ல எனக்கு ஓகே. ஆ ஒருவேள சார்ட்டட் இதுவும் வரலாம் எலிமெண்ட். அப்ப எனக்கு O(n) வரைக்கும் ரன் ஆச்சுன்னா, இது பெஸ்ட்டா இருக்குமே அப்படின்னு தோணும்போது பபிள் சார்ட். ஓகேவா? சோ இந்த மாரி விஷயங்கள இவ்ளோ இன் டெப்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் தென்
இவ்ளோ ப்ரொஃபஷனலா நம்ம தமிழ்ல நடத்தணும் அப்படிங்கிற எய்ம் தான் அது. ஸோ டேட்டா செக்ஷன் அல்காரிதம் சொல்லிக் குடுக்கறனால தான் இவ்ளோ இது ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். ஸோ இத மோட்டிவ் பண்றது எனக்கு அந்த லைக், சோப்பியம், சப்ஸ்கிரைபர் அண்ட் டிங் டாங் பெல் எல்லாத்துக்கும் மட்டும் தான். ஸோ மேக் ஷூர் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ப்ளீஸ் அண்ட் ப்ளீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த பபிள் ஷாட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதோட கோடிங்க பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் பபிள் ஷாட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதுலருந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஒருவேள ஷார்ட்டட் எலிமெண்ட் இருந்தா அதை எப்படி ஓ ஆஃப் என் தடுக்கிறது அப்படின்னும் பார்த்தோம். ஓகேவா? அதுக்கு பின்னாடி வந்து இன்டியூஷன பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மல் பபிள் ஷாட்ட பிரிண்ட் பண்றேன். அத எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அரேயோட சைஸ் வாங்குவோம்ல யூசர்ட்ட இருந்து விச் இஸ் இன்ட் சைஸ் அப்புறம் சின் கிரேட்டர் தன் சைஸ். ஓகே மேக் சென்ஸ். இப்போ ஒரு அரே டிக்ளேர் பண்ணோம் விச் இன்ட் அரே ஆஃப் சைஸ். ஓகே. ஸோ அப்புறம் நம்ம இன்புட் வாங்குறதுக்கு எல்லா இதுவும் டிராவர்ஸ் பண்ணி இன்புட் வாங்கணும். பேசிக் டீடைல்ல நான் சொல்லி இருந்திருப்பேன். சின் கிரேட்டர் தன் அரே ஆஃப் 5 ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஐ லூப் எது வரைக்கும் போகணும்னு பார்த்தோம். ஐ ஈக்குவல் 0 ஐ லெஸ் தென் சைஸ் ஐ பிளஸ் பிளஸ். ஏன் அத்தனை கம்பேரிசன் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கணும். திருப்பி பண்ணிட்டு இருக்கணும். வெரி சிம்பிள். அப்புறம் z எது வரைக்கும் போகணும். z equal to 0 z less than i சாரி z size minus i minus 1. இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். எதுக்கு i போடுறோம். கமான் இட்ஸ் வெரி சிம்பிள். ஐங்கிறது எப்பவுமே 0 1 2 3 4 மாதிரி இப்படி போதா போற பட்சத்துல அதையும் நம்ம இதுல ஒரு அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு டைம் ஒரு இதை நம்ம சார்ட்டட் ஆகிட்டே இருக்கும். அவனை நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் ஐ மைனஸ் ஒன் எதுக்கு பார்த்தோம்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லாஸ்ட் எலிமெண்ட் போய் மத்த வேற ஒருத்தர் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே சோலோ பீஸா இருக்கும். அவனே இன்னொருத்தனையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்படி நீங்க பார்க்கும்போது லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஒருத்தன் இருக்க மாட்டான். அதே நீங்க இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ப்ரீவியஸ் கை இருக்க மாட்டான். ஓகேவா? ஸோ எல்லா இதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தா என்ன பார்த்தோம். இப்போ இது ஒரு அசெண்டிங் ஆர்டரா மாத்தினா இப்போ அரே ஆஃப் இசட் வந்து கிரேட்டர் தென் அரே ஆஃப் இசட் பிளஸ் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா ஸ்வாப் பண்ணும்ல. ஸ்வாப் ஆஃப் அரே ஆஃப் இசட் கமா அரே ஆஃப் இசட் பிளஸ் ஒன். as simple as that. ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா இப்போ இது ஒர்க் ஆகும் which is for int I equal 0. இப்போ நான் பிரிண்ட் பண்றேன் I less than size I plus plus and cout less than array of I ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன் so that it should be very clearல. lesser than space. Yeah. now இப்போ நான் வந்து கொடுத்து பார்க்குறேன். ஸோ இது வந்து பேசிக் இது. ஸோ இதுல இருந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒருவேளை 5 கொடுத்து 5 4 3 2 1 கொடுத்தேன் அப்படின்னா that should definitely get sorted. ஸோ இப்போ நான் ஒருவேளை இதை டிசைனிங் ஆர்டருக்கு எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கமான் கைஸ் நீங்க இப்படி இருந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிக்கணும். அவ்வளவுதான் சிம்பிளா யோசிங்க. டிசைனிங் ஆர்டருக்கு வந்து நம்ம இங்க இருந்து இந்த சைடு நம்ம இப்படி போறோம்னா எதை கடத்தணும். ஸ்மால் எலிமெண்ட் தான் இங்க இருக்கும். சிம்பிள். அப்போ அரே ஆஃப் இசட் வந்து லெஸரா இருக்கான்னு பாருங்க. இப்போ ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு இப்போ நான் 5 கொடுக்குறேன். இதை நான் அசெண்டிங் ஆர்டர் கொடுக்குறேன். பாருங்க டிசைனிங் சிம்பிள். ஸோ இதுதான் நீங்க இந்த லாஜிக்ல இருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு அல்காரிதமை நான் ஒரு வேலை தான் சொல்லி தர முடியும். அதுல இருந்து எல்லா வேக்கும் எப்படி மாத்துறது அப்படிங்கிறது நீங்களே யோசிக்க பட்சத்துல தான் ஓகே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் கிடைக்கும். ஓகே இந்த அல்காரிதம் என்ன டெப்தா புரிஞ்சிச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம இப்படி மாத்தலாம். நான் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி இப்படி கம்பேர் பண்ணி சொல்லி தந்தேன். பட் நீங்க லாஸ்ட்ல இருந்தே நாடு கடத்த முடியுமான்னு பாருங்க. லாஸ்ட்ல இருந்தே ஒண்ணா கம்பேர் பண்ணி இங்க வர முடியுமான்னு பாருங்க. அப்படியும் பண்ணலாம். லாஸ்ட்ல இருந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணணும். அசெண்டிங் ஆர்டரா இருக்கிற பட்சத்துல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னேன் அப்படின்னா நான் க்ளூ கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இப்போ இது புரிஞ்சா. ஸோ இப்போ இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஒருவேளை சார்ட்டடா இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 5 4 இப்போ டிசைனிங் ஆர்டர் பண்ணிருக்கோம்ல. இது ஆல்ரெடி சார்ட்டடா இருக்கு. சார்ட்டட்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. பட் தென் ஒருவேளை ஆல்ரெடி சார்ட்டடா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓ ஆஃப் என் ஸ்கோர் வரைக்கும் போவாண்டான்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இது அசெண்டிங் ஆர்டரா மாத்திடுறேன். இங்க எல்லாத்துக்கும் புரியறதுக்காக அசெண்டிங் ஆர்டரே வச்சுக்கோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுவோம்னா பூல் ஃபிளாக்னு ஒன்று வச்சுக்கணும். இனிஷியலா இதை ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா இதை ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்வாப் நடக்குதோ இந்த ஃபிளாகை ட்ரூன்னு ஆக்கிடுறேன். சிம்பிள். பூல்ல என்ன டேட்டா டைப் பார்த்தோம். அதுல ஒன்று ஃபால்ஸ் இருக்கலாம் இல்ல ட்ரூ இருக்கலாம். பார்த்தோமா? ஸோ இப்போ எல்லா கம்பேரிசனும் முடிஞ்ச பிறகு இந்த லூப் இங்க இருந்து வெளியே வருமா. இப்போ நீங்க என்ன பார்க்கணும். ஃபிளாக் வந்து ஃபால்ஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன கைஸ். ஃபிளாக் வந்து நம்ம இனிஷியலா ஃபால்ஸ் வச்சிருக்கோம். உள்ள போய் ஏதாச்சும் ஒரு ஸ்வாப் நடந்திருந்தா அப்படின்னா அதை ட்ரூவா மாத்திடுறோம். திருப்பியும் ஃபிளாக் ஸ்டில் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன. ஒரு ஸ்வாப் கூட நடக்கல. உள்ள போகவே இல்லை. எதுவுமே கிரேட்டரா இல்ல அசெண்டிங் ஆர்டர்ல பார்த்தோம்னா. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன். கண்டிப்பா எலிமெண்ட் சார்ட்டடா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணிடலாம். லூப்பை விட்டு சிம்பிளா பிரேக் பண்ணிடலாம். இப்போ நீங்க ஒரு சார்ட்டட் எலிமெண்ட் கொடுத்தீங்கனாலும் 1 2 3 4 5 கொடுத்தீங்கனாலும் இது என்ன பண்ணிடும். ஓ ஆஃப் என்ங்கிற இந்த பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்ஸ்ல ரன் ஆகும். ஏன்னா உள்ள போகும். கண்டிப்பா ஒரு கம்பேரிசன் பண்ணி ஆகணும். அதனாலதான் ஓ ஆஃப் என்னன்னு சொல்றேன். இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு ஸ்வாப் நடக்காத பட்சத்துல ஃபிளாக் வந்து ட்ரூவா இல்லாம எப்பவுமே ஃபால்ஸாவே இருக்கும். ஸோ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நம்ம பிரேக் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு பபிள் ஷார்ட்டை ஆப்டிமைஸும் பண்றது. அண்ட் நீங்க சைஸ் -1 கொடுத்தாலே போதும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து தன்னாலே ஷார்ட் ஆயிரும்ல. ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 5 கொடுத்துட்டு 5 4 3 2 1 அன்சார்ட்டரா கொடுத்தாலும் யா இட் ஷுட் ஒர்க். ஓகே. ஸோ இது ஏன்னு நீங்களே
அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கிளியர் அண்ட் கிறிஸ்டலா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு சூப்பர் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் அல்காரிதம் சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் மீ தனீஷ் அண்ட் நவ் திஸ் வீடியோ இஸ் ஃபினிஷ். There is no shame in not knowing. The same lies in not finding. Bye guys. Have a nice day.